வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இன்றைக்கி எக்ஸசைஸ் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம கிளாஸில் சார் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருப்பாங்க. இது இன்டர்மீடியேட் கிளாஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சேலஞ்சபிளான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்கிறேன், தயவுசெய்து ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கான்செப்ட், அந்த எக்ஸசைஸோடைய கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு நான் வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் நம்ம சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்வர்ப்ஸை பற்றி ஒரு எக்ஸசைஸ். ஓகே, இன்றைய பயிற்சியில் சற்று வித்தியாசமான ஒரு பயிற்சியாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் அட்வர்பை வைத்து இன்றைய பயிற்சி அமைந்திருக்கும். மென்டார் உங்களுக்கு உதவி செய்வார்னு அவங்க ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அட்வர்ப், டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெர்பை பற்றி சொல்வது தான், வெர்பையும் அட்ஜெக்டிவையும் பற்றியும் சொல்வது தான் அட்வர்புங்கிற அந்த ஒரு வார்த்தை. வெர்பு என்ன செய்யுது, அதை எக்ஸ்ட்ரானரியா வெர்புடைய விஷயத்த கொஞ்சம் மதிப்பு கூட்டி சொல்றது தான் அட்வர்புடைய வார்த்தை. அட்வர்புடைய அந்த வேலையே அதுதான். அதை தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. இதை சில பேருக்கு புரியாம இருக்கும், அதை புரியணுங்கிறதுக்காக தான் அந்த செய்தியை சொல்றேன். அட்வர்ப்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஐ ரன் ஃபாஸ்ட்லி அப்படின்னு சொல்றோம். நான் இப்போ ஐ ரன் ஃபாஸ்ட்லின்னு சொல்கிறேன். நான் பந்தயத்தை நல்லா வேகமாக ஓடினேன். ஐ ரன்னுங்கிறது ரன்னுடைய பாஸ்ட் டென்ஸ் ரன். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ அந்த ரன்னுங்கிற வெர்பு எவ்வளோ வேகமாக ஓடிச்சுன்னு ஃபாஸ்ட்லின்னு சொல்லுது. இது அட்வர்ப். அதுதான் நம்ம இந்த இடத்துல அந்த அட்வர்பு எந்தெந்த வகையில் டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இந்த நம்ம கொடுக்கக்கூடிய டைப்ஸ்ல எந்த டைப்ல வருதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. புரிஞ்சுக்கிறதா இல்லை மேட்ரு. வெர்பு என்ன செய்யுதுங்கிறத, வெர்புங்கிறது ஒரு ஆக்ஷனு, அது என்ன செய்யுது, எப்படி செய்யுது, எந்த இடத்துல செய்யுது, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப். ஓகே, அந்த டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப் என்னென்ன இருக்குன்னா ஒரு 4 டைப்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் டெல் அஸ் ஹவு சம்திங் ஹேப்பன்ஸ். ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றது தான் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். நீங்க ஆன்சர் இப்படி தான் கொடுக்கணும். இந்த சென்டென்ஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் உங்களுடைய வேலை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கக்கூடிய அந்த விஷயம். நீங்க அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனருங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, வெர்பு, அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த அட்வர்ப் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் அந்த இடத்துல உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். சென்டென்ஸ் எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். அந்த she rarely gets up early on holidaysன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ரேர்லிங்கிறது அட்வர்புன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே, இது எந்த டைப்ல வருங்கிறது தான் நீங்க சொல்லணும். மொத்தம் 5 சென்டென்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக போனால் நெக்ஸ்ட் 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நடத்தியிருக்கோம், நமக்கு அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் நடத்தியிருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த கோடிடப்பட்ட அந்த அட்வர்ப் இந்த டைப்ல வருதா அப்படின்னு பார்த்து நீங்க இதுதான் ஆன்சர் அப்படிங்கறது சொல்லணும். ஓகே, வேற மற்றபடி நீங்க தமிழ்லேன்னு இங்கிலீஷ்லேன்னு தமிழ்லாம் மாத்துறதுலாம் கிடையாது. இந்த 4 டைப் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். 4 டைப்ல எந்த டைப் அது அப்படின்னு சொல்லணும். செகண்ட் அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம்ங்கிறது என்னன்னா, எப்போ அந்த ஆக்ஷன் நடந்துச்சு, எந்த நேரத்தில் நடந்துச்சு, நேரத்தை குறிக்கக்கூடிய அட்வர்ப் இருந்துச்சுன்னா அது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். தென் தேர்ட் அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி நடக்குதா அந்த அட்வர்பு, அந்த வெர்பு அடிக்கடி நடக்குதுச்சுன்னா அந்த வெர்பு சொல்லக்கூடிய அந்த அட்வர்பு பேர் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, எல்லாமே ப்ளூரலா இருக்கு, அட்வர்ப்ஸ் இல்ல, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, adverbs of frequency. Then adverb of place means எந்த இடத்துல அந்த ஆக்ஷன் நடந்துச்சு.
எந்த நேரத்தில் நடந்தது அட்வர்ப் ஆஃப் டைம், எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அந்த ஆக்ஷன் வந்து அடிக்கடி நடக்குது, அந்த ஆக்டிவிட்டி வந்து அடிக்கடி இருக்கு, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இருக்குன்னு சொல்றப்ப அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. தென் அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது அட்வர்ப் ஆஃப் மேனர். மேனரிசம் சொல்லுவோம்ல, எப்படி how something happens, எப்படி நடந்தது. ஓகே, இவ்வளவுதான், பெரிய ஒரு விஷயம்னா இல்லை. டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் சொல்றேன். நம்ம கொஸ்டினுக்கு போயிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வில் டாக் டு யூ லேட்டர். நான் உன்னிடம் பிறகு பேசுகிறேன். இந்த இடத்துல வந்து ஆக்ஷனை வந்து பேசுறேங்கிறது தான் வந்து ஆக்ஷனு. நான் லேட்டர்னுங்கிற இந்த அட்வர்பை தான் நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். எனக்கு அட்வர்ப் ஆஃப் மேனரா, அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா, அட்வர்ப் ஆஃப் டைமா, அட்வர்ப் ஆஃப் பிளேஸா, இந்த நாளில் எது இது, அதுதான். புரியுதுங்களா? ஸோ திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ லுக்ட் ஃபார் மை கீ எவ்ரிவேர் பட் ஐ குட் நாட் ஃபைண்ட் இட் எனிவேர். இந்த இடத்துல அட்வர்ப் எதுங்கிறத நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து அட்வர்ப் ஆஃப் டைமா, அட்வர்ப் ஆஃப் மேனரா, அட்வர்ப் ஆஃப் பிளேஸா, அட்வர்ப் ஆஃப் தென் மேனர், பிளேஸ், ஃப்ரீக்வன்சியா, இதுதான். ஓகே. தென் கிராண்ட்பா ரெகுலர்லி கோஸ் ஃபார் எ வாக் இன் த மார்னிங். எப்போதுமே வந்து வழக்கமாக எங்கள் கிராண்ட்பா வந்து காலையில் வாக்கிங் போவார் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இந்த இடத்துல வந்து அட்வர்ப் ஆஃப் மேனரை வந்து அந்த ஆக்ஷன் வந்து கோஸ், வாக்கிங் போகிறது தான் அது வந்து ஆக்ஷனு. அது வந்து அந்த அட்வர்பை வந்து எதை குறிக்குது, டயத்தை குறிக்குதா, மேனரிசத்தை குறிக்குதா, ஃப்ரீக்வன்சியை குறிக்குதா, பிளேஸை குறிக்குதா? இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. இதில் யார் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். தென் ஃபோர்த்து, சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்ஸ்டேர்ஸ். வெரி ஈஸி. இந்த அட்வர்ப் வந்து இடத்தை குறிக்குதா, நேரத்தை குறிக்குதா, மேனரை குறிக்குதா, இல்லை வந்து ஃப்ரீக்வன்சியை குறிக்குதா? ரொம்ப ஈஸி. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், she rarely gets up early on holidays. விடுமுறை நாட்களில் வந்து எப்பயாவது தான் சீக்கிரம் எந்திரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த எந்திரிக்கிறதுங்கிறது, கெட்ஸ் அப்புங்கிறது தான் வந்து அந்த வெர்ப் ஆக்ஷனு. ஸோ அந்த அந்த ஆக்ஷனை வந்து அட்வர்ப் வந்து ரேர்லிங்கிற அட்வர்ப் வந்து அதை மிகைப்படுத்தியோ இல்லை வந்து அதோட ஆக்ஷனை வந்து வெளிப்படுத்தியோ சொல்லுது. இது வந்து என்ன டைப்பில் வருது, மேனரிசத்தை குறிக்குதா, அதாவது மேனர்னா மேனரிசம்னு எடுத்துக்காங்க. நான் ஜஸ்ட் அது வார்த்தை வரும்போது மேனரிசம் சொல்லிட்டேன். மேனரிசம்ங்கிறது வேற, மேனருங்கிறது வேற. மேனருங்கிறது வந்து எப்படி அந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்றதுதான். ஓகேவா? ஸோ மேனரா, டைமா, இல்லை ஃப்ரீக்வன்சியா, இல்லை பிளேஸா, எதுவும் தேர்டும் ஃபைவும் கொஞ்சம் குழப்பம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா பாருங்க. இதுதான் ஆன்சர்ஸ் வந்து இது நீங்க இப்படிதான் ப்ரொவைட் பண்ணணும். எனக்கு அட்வர்ப் ஆஃப் டைம் ஆர் மேனர் ஆர் ஃப்ரீக்வன்சி ஆர் பிளேஸ், இதுல ஏதாவது ஒன்று தான் எனக்கு வந்து நீங்க ஆன்சரா சொல்லணும். ஆன்சர் நீங்க கண்டிப்பா கொடுங்க. குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபிகேஷன் கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸசைஸையும் இதையும் சேர்த்து பார்க்கலாம். ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.